வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மாயமான 24 தமிழர்கள் உட்பட 180 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். திரும்பும் இடமெல்லாம் சேறு மற்றும் மண். அங்கொன்றும் இங்கொன்றுமாக எட்டி பார்க்கும் வீடுகளின் மேற்புறங்கள் உடைந்த வீடுகளின் தூண்கள். அப்பகுதிகளை சுற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ள மீட்புக் குழுவினர். இதுதான் நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதியின் நிலை. நிலச்சரிவு நிகழ்ந்த முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் 180 பேரை காணவில்லை என பட்டியல்கள் கூறுகின்றன. அதில் 24 தமிழர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். இதனிடையே சூரல்மலை பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் பகுதிகளை நேரில் வந்து பார்வையிட்டனர். கடை வீதியில் உள்ள அனைத்து கடைகளும் கடும் சேதத்தை சந்தித்துள்ள நிலையில் அதனை சுத்தப்படுத்தும் பணியில் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். எங்கள் பாதிப்புகள் குறித்து என்ன சொல்வது என தெரியவில்லை என வேதனையுடன் தெரிவித்தார் தொழிலாளர் ஒருவர். വ്യാപാരികളെ ഒറ്റക്കെട്ടായി ചേർത്ത് പിടിക്കണം. ചുവരുമല്ല വ്യാപാരികളെല്ലാവരും ഇതേപോലെയാണ്. நிலச்சரிவில் பாதித்த மக்களின் மறுகுடி அமர்வில் கேரள அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்கள் நலன் சார்ந்தவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனிடையே மேப்பாடி முகாமில் உள்ள சிறார்களின் மனநிலையை மாற்றும் வகையில் தன்னார்வலர்கள் சார்பில் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட மேஜிக் ஷோவை சிரித்த முகத்துடன் சிறார்கள் பார்வையிட்டனர். என்னதான் உதடுகளில் சிரிப்பு இருந்தாலும் மனதில் உள்ள ரணம் மறைய காலங்கள் ஆகும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்.